வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இந்த வீடியோவில் நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிற விடயம் இந்த B2 பொம்மை. நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் B1 B2 இந்த ரெண்டு பொம்மை தொடர்பாகவும் ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று தருவதாக இருந்தனால், என்னுடைய படத்தில் பின்னால் இருக்கிற இந்த பொம்மை தான் B1. இந்த B1 தொடர்பாக அது தற்சமயம் யூகேல தரையிறக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவால். அதே நேரத்தில் இந்த B2 பொம்மர் அது தற்சமயம் மற்ற நாடுகளில் தங்கியில்லாட்டிலும் நேரடியாக அமெரிக்காவிலிருந்து, ஏன்னா அது விரும்பினால் உலகம் பூராக ஒரு தடவையில் சுற்றி வரலாம். அதுக்குரிய ரீஃபியூவலிங், அதாவது திருப்பி பெட்ரோல் அடிக்கிறது அது மிட் ஏர்லே அடிக்கலாம்ங்கிறது அதனுடைய சிறப்பு. ஸோ நாங்கள் இப்போ பார்க்க போகிற விடயம் இந்த B1 தொடர்பான விடயத்தையும் தாண்டி இந்த B2 தொடர்பான விடயம். இந்த B2 உங்களுக்கு B1 நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். B1 என்பது ஃபாஸ்ட் ஜெட், அதாவது அமெரிக்காட்ட இருக்கின்ற உலகத்திலேயே அதிக வேகமான ஃபாஸ்ட் ஜெட்களில் உண்டு இந்த B1. B2 பொறுத்த வரைக்கும் அதிகூடிய பேலோட் அல்லது அதிகூடிய குண்டுகளை தாங்கக்கூடியதான் இந்த B2. இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்பது தான் இந்த அமெரிக்காவினுடைய ஈரான் மீதான யுத்தத்தினுடைய பெயர், ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. அதன் இரண்டாவது கட்டத்துக்கு, செகண்ட் ஃபேஸுக்கு தான் இவர்கள் இறக்கியிருக்கிறார்கள் B2வோட சேர்த்து B1ஐயும். நாங்கள் இங்கே பார்க்க போகிறது இந்த B2வினுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்கர் பஸ்டர் பொம்ப் என்றால், அதாவது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தேசிய தலைவர் போராட்ட காலங்கள்லையும் நிலத்துக்கு கீழே ஆழமாக பங்கர்களை வெட்டி வச்சிருந்து பங்கர்களுக்கு கீழே தான் எங்களுடைய போராட்டம் திட்டமிடப்பட்டது. அதே மாதிரி ஈரான் தற்சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிலத்துக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ், அதாவது 1 மீட்டர் 2 மீட்டர் ஆழத்தில் இல்லை, 200 மீட்டருக்கு கீழே 300 மீட்டருக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ்களை ஈரான் அமைத்திருக்கிறது. அதுலேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னு இந்த அண்டர் கிரவுண்ட் டனல் ஈரான் இந்த தலைநகரம் டெஹரான் முழுக்க ஆபோ அல்லது அவுபோ என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய மலைகளுக்கு அடியில் 200 மீட்டர் 300 மீட்டர் ஆழத்தில் இந்த அண்டர் கிரவுண்ட் பம்ப்ஸ் இருக்கிறது. இந்த அண்டர் கிரவுண்ட் பங்கர் பொறுத்த வரைக்கும் சிறப்பு என்னென்னா, அதுக்கு மீட்டர் கணக்கில் அவர்கள் கங்க்ரீட் திக்னஸ் கொடுத்துருக்கிறார்கள். அதாவது அந்த மலைகளுக்கு கீழே குடைஞ்சு கொண்டு போய் அதற்கு பிறகு அதனுடைய ஒவ்வொரு தளங்களையும் கங்க்ரீட் போட்டுக்கிறார்கள் மிகவும் பாதுகாப்பான முறையில். ஆகவே இவற்றை தகர்க்கிறதாக இருந்தால், ஆப்கானிஸ்தானில் உங்களுக்கு தெரியும் இந்த B2 பொம்மர்கள் பாவிக்கப்பட்டு தான் ஆப்கானிஸ்தானில் ISISனுடைய இந்த பம்பர்கள் அதாவது பங்கர்கள் தகர்க்கப்பட்டது. அதே மாதிரி இப்போ இருக்கின்ற இந்த ஈராக்கினுடைய அவுபோ மலைப்பகுதியில் இருக்கிற இவற்றை தகர்ப்பதற்கு இந்த B2வை எப்படி பாவிக்க போகிறார்கள் என்பது தொடர்பாக தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த மிசைல் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த மிசைல் அல்லது ட்ரோன்ஸ் இந்த ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் பத்திரமாக வைப்பதற்குரிய ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம்தான் இந்த பங்கர். அதை மிசைல் சிட்டிஸ் என்று சொல்லுவார்கள். என்ன பிரச்சனை என்று சொன்னால், அதை அப்படியே இருக்க விடலாம் தானே என்றுதான் எல்லாருடையும் கேள்வி. என்னென்றால், எப்போதாவது அமெரிக்காவினுடைய F-35 இருக்கலாம், F-15 இருக்கலாம், அந்த டெஹ்ரான் பாதைகளில் பறக்கல திடீரென்று இந்த மிசைல் சிட்டிஸிலிருந்து ஒரு ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் ஒன்று அடிக்கப்படுமா இருந்தால், லோக் பண்ணப்படுமாக இருந்தால் F-35 அல்லது F-15 துண்டு துண்டாக வானில் பறக்கும். ஆகவே இந்த ரெண்டாவது பேஸ் அமெரிக்காவினுடைய இந்த 2 நாடுகளும் தானே சொல்லியிருந்தவர். ஆகவே 2வது கிழமை போர் இந்த B1 B2வில் தான் தாங்கியிருக்கிறன்றதான் உண்மை. இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி என்னென்றால் இந்த ஃப்ளைட்டர் ஜெட்டுகளை, அமெரிக்காவினுடைய ஃப்ளைட்டர் ஜெட்டுகளை அடித்து விழுத்துறதுக்குரிய ஒரே ஒரு வாய்ப்பு இந்த பங்கரில் இருந்து தான் இவர்களுடைய ஆன்டி மிசைல்ஸ் வரப்போகிறது. அதாவது இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இந்த பேஸ் 2வை இவர்கள் 7 நாளுக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த செகண்ட் 7வது பேஸ் 2, அதாவது 2வது கிழமையினுடைய இந்த 8வது நாள் இன்றைக்கு நேற்று தாண்டி இருக்கிறது. 2வது இந்த சர்ஜிக்கல் மிஷன் என்று சொல்லுகிறார்கள். சர்ஜரி என்றால் என்ன? ஒரு மனிதனுடைய உடம்பை வெட்டி உள்ளுக்குள்ளே இருக்கிற அவயங்களை தைக்கிறது தான் சர்ஜிக்கல் மிஷன். ஸோ இந்த சர்ஜிக்கல் மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பங்கர் பஸ்டர் B2 B1 தான் பாவிக்கப்பட போகுது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வான்பரப்பில் முழு கட்டுப்பாட்டையும் வைத்திருக்கிறது இந்த அமெரிக்கா. அவர்களுடைய முதலாவது பேஸ் 1 அல்லது முதலாவது அவர்களுடைய திட்டம் என்னமாக இருந்தென்றால், இந்த வான்பரப்பில் ஈரானுடைய எந்த ஒரு ஃப்ளைட்டையும் எழும்ப விடாமல் அவர்களுடைய சகல ஏர்போர்ட்டையும் அடித்து நொறுக்குவது தான் அவர்களுடைய முதலாவது ஃபேஸ் 1 அல்லது பகுதி 1னுடைய திட்டமாக இருந்தது. இந்த ஃபேஸ் 2 இப்போது அவர்கள் டார்கெட் பண்ணியிருக்கிறது இந்த மிசைல்ஸ் ட்ரோன் டார்கெட் சேவ் பண்ணி வச்சிருக்கிற அல்லது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டார்கெட் ஸ்டோரை தான் இவர்கள் இந்த பேஸ் 2வில் ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த இவற்றை அழிப்பதற்கு.
அந்த டனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 அடியில் இருந்து 300 அடி ஆழங்களில் அந்த மலைகளில் அவைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதுக்கு ரீஇன்ஃபோர்ஸ் கன்க்ரீட், அதாவது வந்து மீட்டர் கணக்கில் கன்க்ரீட் தளங்கள் வந்து அவற்றுக்கு இடப்பட்டிருக்கிறதால அமெரிக்கா வந்து ஸ்டாண்டர்ட் பொம்ஸ், அதாவது நார்மல் ஒரு ஃப்ளைட்டில் இருந்து எழும்பி போய் அடிக்கிற ஒரு நார்மல் பொம் போய் அடிக்குமாக இருந்தால் அதில் சின்ன ஸ்க்ராட்ச் மேலேயில் ஒரு சின்ன ஒரு 2 மீட்டர் 1 மீட்டர் கூடிய கிடங்கு தான் அவற்றை ஏற்படுத்த முடியும். ஆகவே அவை இருப்பது வந்து இப்போது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே அமெரிக்கா இப்போ இந்த 2வது ஃபேஸில் சொல்லியிருக்குது, தாங்கள் B2 பொம்மை இவற்றுக்கு ரக்க போகிறோம். அதாவது வந்து 2 பில்லியன், அதாவது வந்து இந்த B2 பொம்மர்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு B2 பொம்மருடைய மொத்த பெறுமதி $2 பில்லியன். அந்த $2 பில்லியன் என்றால் 2000 மில்லியன் $. அதுக்குரிய காரணம் என்னன்றதை நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். இந்த B2 பொம்மருடைய சிறப்பு என்னென்றால் எந்த ஒரு ஃப்ளைட்டாலையும் மேலே போகக்கூடிய முடியாத ஒரு உயரத்துக்கு போயிருந்து கொண்டு அந்த உயரத்தில் இருந்து கிட்டத்தட்ட 1500 கிலோகிராம் அல்லது 2000 பவுண்ட்ஸ் பெருமதியான வெயிட்டான பொம்மைகளை வந்து நேரடியாக இறக்குவது தான் சொலிடாக அக்குரேட்டாக அந்த இடத்துல இறக்குவது தான் இந்த B2வினுடைய முக்கியமான சிறப்பம்சம். அவர்கள் இந்த மிசைல் சிட்டியை வந்து மண்ணுக்கு கீழே அமைத்திருக்கிறதால ஆபோஸ் மவுண்டனில் அதை நோக்கித்தான் இவற்றை இப்போது B2 பொம்மஸை பாவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த அமெரிக்காவினுடைய தளத்துக்கு பேர் ஒயிட் மேன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ், அதாவது வந்து மிசூரி பகுதியில் இருக்கிற ஒயிட் மேன் ஏர்ஃபோர்ஸ் பேஸில் இருந்து B2 பொம்மர்கள் முதலாக வெளிக்கிடும். இவை அங்கே இருந்து வெளிக்கிட்டுப்பட்டு ஏரில் வந்து திருப்பி ரீஃபியூல் ஆகும். என்னென்னா உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவிலிருந்து ஈரானுக்கு வந்து அடிச்சுட்டு திரும்பி போவதாக இருந்தால் பறந்து கொண்டு இருக்கைக்குள்ளேயே அவருக்கு மறுபடியும் பெட்ரோலோட வேண்டியிருக்கும், வேறு இடங்களில் ரங்க இயலாது. ஆகவே ஏர்லேயே அவை ரீஃபியூவலிங் டேங்கர்ஸ் மூலம் அந்த வேறொரு ஃப்ளைட்டில் இருந்து கொண்டு வந்து அந்த ஃபியூவலை அதில் லாக் பண்ணி அதுக்குள்ளே அவர்கள் ஃபியூவல் பண்ணுவார்கள். அதனால் கிட்டத்தட்ட 6000+ நாட்டிக்கல் மைல், அதாவது வந்து கடல் மைல் தூரங்களில் 6000 மைல் வரைக்கும் இந்த அமெரிக்காவினுடைய B2 பொம்மஸால் பறக்க முடியும் என்பதுதான் இவருடைய சிறப்பான அம்சம். இதில் இன்னொரு விடயத்தை பார்க்கணும். சாதாரணமாக இவர்கள் இந்த B2 பொம்மர்ஸ் பெறதுக்கு முன்னம் என்ன செய்வார்கள் என்றால் இவர்களுடைய ஃபைட்டர் ஜெட்டுகளை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 100-200 ஃபைட்டர் ஜெட்ஸ் F-15 F-35 கொண்டு வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற சகல ரேடாரையும் ஜாம் பண்ணுவார்கள். மாறி மாறி பறக்கைகளில் ரேடார்களால் ஒன்றும் செய்யலாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர் டு சர்வேஸ் மிசைல்ஸ், அதாவது வந்து இந்த ஃபைட்டர் ஜெட்டில் இருந்து மிசைல்ஸை இவர்களுடைய ஈரானுடைய ரேடார்களுக்கு அடிப்பார்கள். ஆனால் தற்சமயம் சொல்லப்படுகிறது இவர்களுடைய ஃப்ளைட் பறப்பது தொடர்பான விவரங்களை வந்து ரஷ்யா எந்த ஃப்ளைட் எந்த நிமிடத்தில் எங்கே இருந்து எழும்புகிறது எங்கே ரங்குறதுங்கிற முழு விடயத்தையும் ரஷ்யா சேட்டலைட் மூலம் ஆராய்ந்து ஈரானுக்கு கொடுக்கிறது என்பது தான் இதனுடைய முக்கியமான விடயம். இந்த B2வை பொறுத்த வரைக்கும் இந்த மல்டிபிள் ப்ரெசிஷன் கைடட் பங்கபஸ்டர்ஸ், அதாவது வந்து எக்கச்சக்கமான 80 வரைக்குமான ப்ரிசைஷன் கைடட், அதாவது ப்ரிசைஷன் கைடட் என்று சொன்னால் ஸ்பொட்டாக ஒரு நிலத்தில் இருக்கிற ஒருவருடைய தலையில் கொண்டு வந்து அடிக்கணும் என்று சொன்னால் இந்த B2 பொம்மஸால் மல்டிபிள் ப்ரிசைஷன் கைடட் பங்கபஸ்டர் பொம்ஸை வந்து நேரடியாக இறக்க முடியும் ஈரானில். அதால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இவருடைய அந்த மலைக்கு கீழே இருக்கிற அந்த நெட்வொர்க்கில் எந்தெந்த இடங்களில் வீக் பாயிண்ட் இருக்கோ அந்த வீக் பாயிண்ட்டுகளுக்கு பங்கபஸ்டர் மூலம் அடித்து அவற்றை அவர்களுடைய டனலை பாவிக்கலாமல் பண்ண போகிறார்கள் என்பதுதான் இந்த ஃபேஸ் 2வினுடைய முக்கியமான விடயம். இந்த பங்கபஸ்டர் B2 பொம்ஸ் வந்து அவனுடைய பெயர் BLU 109. அதனுடைய வெயிட் வந்து கிட்டத்தட்ட 2000 பவுண்ட்ஸ். இந்த B2 பொம்மரை இப்படி 2000 பவுண்ட்ஸில் உள்ள இந்த 80 கிட்டத்தட்ட 40,000 பவுண்ட்ஸ் வெயிட்டான குண்டுகளை தூக்கி கொண்டு இந்த B2 பொம்மை வந்து கிட்டத்தட்ட 72 மணித்தியாலங்கள் தொடர்ந்து இவற்றால் பறக்க முடியும் என்று சொன்னால் எங்களால் அதை நம்ப முடியாமல் இருக்கும். இவர்கள் வந்து இந்த பொம்மில் வந்து 2 வகையான பொம்ஸை பாவிக்கிறார்கள். ஒன்று BLU 109, GBU 57 MOP என்கின்ற இந்த 2 பொம்ஸும் வந்து அங்கிருந்து இறக்கப்படுகிறது. அதாவது வந்து B2 பொம்மிலேருந்து கீழே போடப்படுகிறது. அது இந்த BLU 109க்கும் GBU 57 MOPக்கும் என்ன வித்தியாசம் என்றால் BLUவை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட 2000 பவுண்ட்ஸ் தான் அதனுடைய வெயிட். ஆனால் இந்த GBU 57 MOP என்று சொல்லப்படுகின்ற இந்த பொம் வந்து 30,000 பவுண்ட்ஸ்
$2,000 $30,000 இந்த ரெண்டு பொம்முக்கு இடையிலான வெயிட் வித்தியாசம். இவர்கள் அதே நேரத்தில் GBU 28 அண்ட் GBU 31 GBU 28 அண்ட் GBU 31 போன்ற சர்ஜிக்கல் டூல்ஸை பாவிக்கிறார்கள். அது எப்படி என்றால் ஒரு இடத்துல போய் ப்ரெசைஷனாக ஒரு 50 மீட்டருக்கு GBU அல்லது BLU 109 ஓட்டையை போட அதே இடத்துல மறுபடியும் UBU அல்லது FMU 139 திருப்பி போய் அதே இடத்துல விழுந்தா கிட்டத்தட்ட 200 மீட்டருக்கு மேலே கீழே ஆழமாக போய் கீழே தான் டெட்டினேட் பண்ணும். அதாவது இந்த இதில் என்ன நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் என்றால், இந்த ஒரு பொம்மை எடுத்து பார்த்தீங்கன்றால் அதில் 2 ஃபியூஸ் இருக்கும். நோஸ் ஃபியூஸ் இருக்கும் அல்லது டெயில் ஃபியூஸ் இருக்கும். இந்த நோஸ் ஃபியூஸ் என்றதை அந்த ஒரு மிசைலுண்ட நுனியில் இருக்கிற ஃபியூஸ் ஆகவே அதை மண்ணில் பட்ட உடனே வெடிக்கும். டெயில் ஃபியூஸ்ன்றது அது அப்படியே இருக்கும், கீழே போய் மில்லி செகண்ட்ஸுக்கு பிறகு மண்ணை கீழே போனால் பிறகு அது வெடிக்கும். ஆகவே சில பொம்ஸ் நோஸ் ஃபியூஸ்டானது, சிலது டெயில் ஃபியூஸ்டானது, சிலது இந்த 2 அது வாலில் இருக்கும் தலையிலையும் ஃபியூஸுகள் இருக்கும். இவை கிராவிட்டி மூலம், அதாவது மேலே இருந்து கீழே விளையக்குள்ள இந்த மோட்டர்களுமோ த்ரஸ்டர்ஸ், அது சொல்லுவார்கள் த்ரஸ்டர்ஸ் என்று, இந்த த்ரஸ்டர்ஸ்கள் இல்லாமல் நேரடியாக கிராவிட்டி, அதாவது வெயிட்டுக்கு 2,000 பவுண்ட்ஸ் மேலே இருந்து கீழே விளைக்க இவ்வளவு வேகத்தில் விழுமன்றதை அதனுடைய அந்த இதை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அந்த வேகத்தில் கிராவிட்டின்ற அடிப்படையில் தான் இவர் ரன் பண்ண போகுது. அப்போ என்னென்னு கைட் பண்ணுறேன்னு நீங்கள் யோசிப்பீங்களா? அதாவது இந்த மிசைல்ஸ் மேலே இருந்து கீழே வரைக்கும் எப்படி கைட் பண்ண போகிறேன்னு சொன்னால், அவன் இந்த வாலில் இருக்கிறது MOAB வெப்பன் சிஸ்டம் ஒன்று இருக்கிறது. அதாவது இது கிட்டத்தட்ட $4,000 வெரி சீப்பானது. $4,000 தான் இவர்களுடைய இந்த பொம். ஆனால் இது வெடிக்க மேலேருந்து கீழே வரைக்க பல ஸ்டெப்ஸில் ஒர்க் பண்ண போகுது. முதலாவது மேலே இருந்து கீழே கலட்டி விடும்போது அந்த ஸ்டெப் பண்ணில் வெரி ஹை ஆல்டிடியூட்டில் வாலில் இருக்கிற அந்த 4 ஒரு சின்ன செட்டை மாதிரி இருக்கும். அந்த செட்டைகள் திசை மாற்றதால் எந்த ஆங்கிளில் போய் வெடிக்கணும், எவ்வளவு தூரம் சரிஞ்சு கொண்டே வெடிக்கணும்ன்றதை அவர்கள் தீர்மானிப்பார்கள். அதாவது இதுக்கு அட்வான்ஸ் கைடிங் டெக்னாலஜி மிலிட்ரி கிரேட் சேட்டலைட்ஸால் இவை வழங்கப்படுகிறது. சேட்டலைட்ஸ் மேலே இருந்து பார்த்து கொண்டு அந்த பொம்மை கைட் பண்ணும். அதுக்கு பிறகு ஸ்டெப் 3 என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த ட்ரஜெக்டரியை அட்ஜஸ்ட் பண்ணுவார். அதாவது மேலேருந்து கீழே வருகின்ற போது ட்ரஜெக்டரி என்று சொல்லுகிறது அது எந்த ஆங்கிளில் போகணுமன்றதை ஸ்டெப் 3 நேவிகேட் பண்ணுவார்கள். ஸ்டெப் 4 என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த ட்ரஜெக்டரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாருங்க, பின்னுக்கு படம் இருக்குது, அதில் 4 செட்டைகள் மாதிரி இருக்குது. இந்த செட்டைகள் மூலம் மாற்றுவதன் மூலம் தான் இந்த கீழே போய் அவை அந்த செட்டைகளை மூவ் பண்ணுறது மூலம் தான் கீழே போகுது. ஸ்டெப் 4 என்னென்றால் நோன் அஸ் மெசிவ் ஆர்டினன்ட் பெனிட்ரேஷன். அதாவது கீழே போனால் பிறகு கிட்டத்தட்ட கிராவிட்டியில் 20 மீட்டர் 30 மீட்டர் உடைஞ்சு கொண்டு போனால் பிறகு மறுபடியும் அந்த வாலில் இருக்கிற ஒரு ஃபியூஸ் ஒன்று திருப்பியும் த்ரஸ்ட் ஆகின்ற போது அது கீழே அடியில் வெடிக்கும். ஆகவே அது வெடிக்கின்ற போது கிட்டத்தட்ட 200 மீட்டர் ஆழத்தில் பங்கரை பஸ் பண்ணுகின்ற இந்த பொம் ஒர்க் பண்ண போகுது. சரி, இந்த B2 பற்றி கொஞ்சம் கதைப்பேன். பின்னுக்கு படத்தில் நீங்கள் பார்த்து கொண்டுக்கிறதா இந்த B2 பொம்மர், இதை பற்றி கொஞ்சம் கதைப்பேன். இந்த B2 பொம்மர் கிட்டத்தட்ட என்னண்டு இந்த பொம்ஸை கிட்டத்தட்ட 40,000 கிலோகிராம் பெறுமதியான 40,000 பவுண்ட்ஸ் 30,000 25,000 வெயிட் உள்ள இந்த பொம்ஸுகளை என்னண்டு கேரி பண்ணி கொண்டு இவ்வளவு தூரம் போகிறது என்பதுதான் முக்கியமானது. இந்த வாலை பார்த்தீங்கன்னா எல்லா பிளேன்லையும் பின்பக்கத்தில் அந்த வாலில் தான் இந்த ரொட்டர் அண்ட் எலிவேட்டர் 2 பகுதி இருக்க போகுது. ஆனால் இந்த B2 பொம்மருடைய டிசைனில் இந்த வாலில் எந்த ரொட்டருமோ எலிவேட்டருமோ இருக்காது. அவை இந்த செட்டைகளில் தான் இருக்கும். அதை அவர்கள் சொல்லுவார்கள் ஸ்பிரிக் ட்ராக் ரொட்டர்ஸ் என்று சொல்லி. அதன் மூலம் செட்டையில் இருக்கிறதன் மூலமாக தான் இவர் மாற்றப்பட போகிறார். அதை விட இந்த B2 பொம்மர்ஸ் உடம்புல ஒரு மிக முக்கியமான பொருட்கள் அடிக்கப்பட்டிருக்கிறது. அதால தான் எந்த ரேடாருக்கும் இவர் தெரியாது. அந்த உடம்பை பொறுத்தவரை, அந்த பொடியை பொறுத்த வரைக்கும் அந்த பொடியின் விளிம்புகளில் இருக்க போகிறது ஃபைபர் கிளாஸ் எபோக்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு எபோக்சி தான், ரெசின் தான் இருக்க போகிறது அந்த ஃப்ளைட்டை சுற்றி இருக்கின்ற விளிம்புகளில். அதே நேரம் இந்த மிகப்பெரிய பகுதி B2 பொம்மரனுடைய மிகப்பெரிய பகுதி எதால் மேக் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராஃபைட் எபோக்சி என்று சொல்லுவார்கள். கிராஃபைட் மூலம் மேற்கொள்ளப்பட்ட எபோக்சியில் தான் அந்த பொடி லார்ஜஸ்ட் பார்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த க்ரூஸ் ஸ்டேஷன், அதாவது இவர்கள் அந்த
ஓட்டுநர்கள் இருக்க வேண்டிய இடத்தை முழுவதுமாக அவர்கள் செய்திருக்கிறது அலுமினியத்தால் செய்திருக்கிறார்கள். அதே நேரம் அதனுடைய உடம்பு வந்து முழுக்க அந்த வால் பகுதியில் டைட்டேனியம் இருக்கிறது. அந்த ஃபைபர் கிளாஸ் பொலிகைட் இருக்கிறது அந்த உடம்புகளில். அந்த டைட்டேனியம் பகுதிகளில் பெயிண்ட் பண்ணப்பட்ட அந்த ஃபைபர் கிளாஸ் பொலிமைட் எந்த ஒரு ரேடார் சிக்னல் வந்தாலும் அது உடம்புக்குள்ளேயே அப்சர்வ் பண்ண போகுது. இதை முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னென்றால் அது என்ன, ரேடா அப்சர்ப் மெட்டீரியல் இவற்றை உடம்பில் இருக்கிறது. ரேடா அப்சர்ப் மெட்டீரியல் என்ற ஒன்று இருக்கிறது. அது என்ன அந்த ரேடார் அப்சர்ப் மெட்டீரியல்? ரேம் என்று பார்த்தீங்கன்றால் சாதாரணமாக F-22 ஃப்ளைட்டுக்கும் அதே நேரத்தில் F-35 ஃப்ளைட்டுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரேம் பொலிமர் பேஸ் மெட்டீரியலை தான் இவர்கள் ஸ்ப்ரே பண்ணுவார்கள் அந்த உடம்பில். அதன் மூலம் இந்த விமானம் வெக்கையையும் வெளிவிடாது, அதே நேரத்தில் வருகின்ற ரேடார்ஸ்லையும் தானே உறிஞ்சு கொள்ளும். ஆகவே ரேடார் மூலம், அதாவது ரேடார் என்னென்னு ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் இங்கேருந்து நாங்கள் ஒரு ஒலியோண்டை அனுப்பிக்க அது அந்த வேவ்ஸுகள் போய் இந்த விமானத்தில் பட்டு திரும்பி வருகின்ற போது தான் அவற்றை வைத்து தான் நாங்கள் இந்த ரேடார் மூலம் ஒரு விமானத்தினுடைய சைஸ், அதனுடைய வேகம், அது எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை தீர்மானிக்க போகிறோம். ஆகவே இந்த F-22 F-35 இருக்கின்ற ரேம், ஃபைபர் கிளாஸ் எபோக்சி, கிராஃபைட் எபோக்சி, அலுமினியம், டைட்டேனியம், ஃபைபர் கிளாஸ் பொலிமைட் போன்றவை இந்த பொம்களை வந்து காவுகின்ற இந்த B-2 பொம்மரை வந்து பாதுகாப்பாக இந்த ரேடாருக்கும் அகப்படாமல் கொண்டு வரப்போகின்றது என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இன்னும் சில விடயங்களை பார்க்க வேணும். இந்த B-2 பொம்மரனுடைய வால் பகுதி இருக்கிறது. இந்த வால் பகுதியில் வந்து இவர்கள் அந்த படத்தில் பின்னிக்கு இருக்கிறது. இந்த வால்பையில் இருக்கிற கிளைடர்ஸ் வந்து இவர் இந்த இப்போ நான் முதலே சொன்னேன் இந்த ஃப்ளைட்டினுடைய செட்டைகளில் தான் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ட்ரக் ரடர் என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயம் இந்த செட்டைகளில் தான் இருக்கிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முதலே சொல்லியிருக்கிறேன், இந்த பின்னுக்கு படம் போய்கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த B-2 பொம்மரை சுற்றி இருக்கின்ற முழு பகுதிகளையும் இருக்கின்ற அந்த விளிம்புகளையும் இருக்கிறது வந்து ஃபைபர் கிளாஸ் எபோக்சி. அதே நேரம் வந்து இந்த கிராஃபைட் எபோக்சியால் தான் அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது. இதில் தான் இந்த B-2 பொம்மர் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீல கலரில் ரெண்டும் எனக்கு பின்னால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ரெண்டுமே டைட்டேனியம் பகுதிகள். அதில் இருந்து தான் அந்த அவர்களுடைய இன்ஜினில் இருந்து வெளியால் வர வெக்கைகளை வந்து அப்சர்வ் பண்ண போது இந்த டைட்டேனியம். அதே நேரத்தில் முன்னுக்கு பச்சை கலரில் இருக்கின்றது தான் அந்த குரூஸ் அமைந்திருக்கிற இடம். அந்த இடம் வந்து முழுக்க அமைந்திருக்கிறது வந்து அலுமினியத்தால் செய்யப்பட்ட பகுதி. ஸோ இந்த ரேடார் அப்சர்வ் மெட்டீரியல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அது வந்து எந்த வேவ்ஸையும் அப்சர்வ் பண்ண விடாது. அதே நேரம் இந்த வண்டி பகுதியில் அல்லது வந்து பெலி பகுதியில் வந்து இந்த வெப்பன் அடாப்டர் என்ற ஒன்று இருக்கிறது. இந்த வெப்பன் அடாப்டர் என்ற என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 கிலோ அல்லது 500 LBS பண்ணிக்க வேண்டும். 500 LBS வெயிட்டான இந்த குண்டுகளை வந்து கிட்டத்தட்ட 82 குண்டுகள் இந்த இதால் வந்து கரி பண்ணக்கூடியதாக இருக்கும். 500 LBS மார்க் B-2 என்று சொல்லப்படுகின்ற 82 குண்டுகளை இந்த B-2 பொம்மர் காவி கொண்டு போகலும். அதால் இந்த அடிப்பகுதிகளில் வந்து ரொட்டேட்டர், அதாவது வந்து எந்த குண்டை எறிய வேணும் என்பதை வந்து டெக்னிக்கலாகவே அவர்கள் செய்து வச்சிருக்கிறார்கள். அது வந்து ரொட்டேட் பண்ணி கொண்டு இருக்கும். ஆகவே உங்களுக்கு அதில் மார்க் B-2 போக வேணுமா, அல்லது வந்து முதலே நான் உங்களுக்கு சொன்ன FMU 139 போகணுமா, GBU 28 போகணுமா, GBU 31 போகணுமா, எது போக வேணும் என்பதை இவர்கள் தீர்மானிப்பார்கள். அதில் இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இந்த அதாவது வந்து கீழே விழுகின்ற B-2 இந்த பொம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் AGM என்று ஸ்பெஷலாக சொல்லுகிறார்கள். இந்த பின்னுக்கு விளக்கம் போய்கொண்டிருக்கிறது. அது என்னென்றால் இந்த குண்டுகள் விழுந்தா பிறகு அவை வந்து அதில் வாலில் இருக்கின்ற ட்ரெஜெக்டரி மூலம் மேலே இருந்த சேட்டலைட்டுகளில் இருந்து இவை கிட்டத்தட்ட விழுந்த இடத்துல இருந்து 230 மைல்ஸ் அங்கால ப்ரொஜெக்ட் பண்ணப்படும். அதாவது ஒரு இடத்துல விழுந்தா பிறகு அங்கே இருந்து அவை கைட் பண்ணப்பட்டு டார்கெட் நோக்கி கொண்டு போய் அங்கே வச்சு அடி விழும் அந்த டார்கெட்டுக்கு. ஆகவே அடி பிசகாது. இந்த மார்க் அதாவது அந்த AGM மிசைல்ஸ் ஒன்றினுடைய பெறுமதி கிட்டத்தட்ட $1.5 மில்லியன். ஆகவே இவற்றை இந்த மார்க் B-2 AGM-ஐயோ அல்லது வந்து FMU 139 அவர்கள் பாவிக்கின்ற போது இந்த கிராஸ் பாயிண்ட் கம்பன்சேஷன் மூலம், அதாவது வந்து இவர்கள் அதை காற்றுக்கு எதிராக என்ன மாதிரி
அவற்றை ட்ரஜெக்டரி பண்ணி கொண்டு போய் தாங்கள் நினைத்த இடத்துல இறக்க முடியும். அப்படி இறக்கின்ற சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட 190 மைல்ஸ் அல்லது வந்து கிட்டத்தட்ட 370 கிலோமீட்டர் போட்ட இடத்துல இருந்து சேட்டலைட் மூலம் நவிகேட் பண்ணிடும். ஆகவே இந்த B2 பொம்மட்ட வேலை அதிகூடிய ஆல்டிடியூட், ஆகவே மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறதும் அங்கேருந்து டார்கெட்டை லொக் பண்ணுறதும் அங்கேருந்து இந்த குண்டுகளை சொல்கிற நேரங்களில் சரியான தருணம் வரைக்குள்ள கீழே நோக்கி இறக்கிறது மட்டும்தான் வேலை. கீழே இருந்து யாராலையுமே இவற்றை எதிர்க்கவே முடியாது. கீழே இருந்து லேசராலையும் அடித்து வீழ்த்த முடியாது. கீழே இருந்து யாராலையும் எதிர்க்க முடியாது. கீழே ரங்குகிற அந்த பொம் அதில் வாலில் ஃபியூஸ் இருக்கா தெரியல ஃபியூஸ் இருக்கிறான்றதை தான் தீர்மானிக்கும். ரங்குகிற சந்தர்ப்பத்தில் அது அவ்வளவுதான் சுக்குநூறாக உடையும். ஆகவே அந்த 200 மீட்டருக்கு கீழே போய்த்தான் அல் கமானியம் வந்து முதல் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் வந்திருக்குமென்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீடியோக்கள் ஆழமாக இந்த B2 பொம்மர் B1 பொம்மர் இவர்களுடைய ஃபேஸ் ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரியினுடைய 2ஆம் கட்டங்கள் தொடர்பாக தெளிவான ஒரு விளக்கம் ஒன்றை தந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இந்த வார் அப்டேட்ஸ் இன்றைக்கு 9வது நாள் ஈரான் ஈராக் இஸ்ரேல் வார், இன்றைக்கு ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா வார் இன்றைக்கு 9வது நாள். இன்றைய தினம் நேற்றைய தினம் மட்டும் 5000 குண்டுகள் நேற்றைய தினம் இரு பக்கமும் பரஸ்பரம் விழுந்திருக்கின்றன. அதே நேரத்தில் பல விடயங்கள் உங்களுக்கு இருக்கிறது நான் சொல்வதற்கு. அவற்றை எல்லாவற்றையுமே நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லிக்கொண்டு இன்னொரு வீடியோ ஒன்றை தெளிவாக போடுகிறேன். இந்த B2 பொம்மரும் B1 பொம்மரும் தற்போது மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கிறது. வந்து இந்த போரில் 2வது கட்டத்தை அமெரிக்கா போயிருக்கிறது என்பதை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஆகவே அடுத்த ஒரு அப்டேட்ஸ் வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா.